அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையினுடைய 4வது வாரம். 3 வாரமாக நிறைய சகோதரிகள் தொடர்ந்து பூஜைகளை செய்து அவர்களுடைய அந்த பூஜையை செய்த அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பூஜை ரொம்பவே சக்தி மிக்கது. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த காலம் செய்கின்ற காலம் இந்த மார்கசிரிஷ மாதம் அப்படின்ற ரொம்பவே சிறப்பானது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மிகவும் உகந்தது. அவங்களுடைய பத்னியான மகாலட்சுமி தாயாருக்கு நாம் செய்கின்ற பூஜை அப்படின்றதுனால இந்த காலம் அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே முக்கியமானது. நமக்கு பெரியவங்க கூட சொல்லுவாங்க, காலத்தை பார்த்து செய்யணும், பொறுமையாக இருக்கணும், காலம் வரும் வரை காத்திருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது இந்த பூஜை எதனால் மக்களுக்கு நிறைய பலனை தருது அப்படின்னா, அந்த காலத்தில் நாம் செய்கின்ற பூஜை. இந்த 5 வாரம் தான் நாம் இந்த பூஜையை செய்ய முடியும். அதற்கு பிறகு இந்த பூஜை நம்ம செய்ய முடியாது. அதனால தான் இது காலத்தில் நமக்கு நல்ல பலனை தருவதாக அமைந்திருக்கு. இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த 4வது வாரத்திற்கு உண்டான பிரசாதம் பூஜை முறைகள் நாம் பார்க்க போகிறோம். கதையை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கதையை கேட்டு சிரசில் அக்ஷதை போட்டுக்கொண்டால் தான் இந்த பூஜை என்பது நமக்கு முழுமையடையும். அதனால் அந்த கதையையும் நீங்கள் பூஜை முடிந்த பிறகு கையில் அக்ஷதை வச்சுட்டு அந்த கதையை கேளுங்க. அதுதான் ரொம்ப 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 இந்த பூஜையினுடைய முக்கியமானதும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா, பாயாசம் அப்படின்றது இந்த 4வது வாரத்திற்கு நாம் செய்ய வேண்டியது. சேமியா பாயாசத்தை தயவு செய்து செய்யாதீங்க. மற்றபடி கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு அதில் ஏலக்காய் தூள் மற்றும் இந்த அதாவது வெல்லம் போட்டுட்டு தண்ணீர் விட்டு கொஞ்சம் பால் விட்டு நல்லா வேக வச்சுடுங்க. பால் அந்த பாயாசம் ஆறிய பிறகு கூட நம்ம ஊற்றலாம். ஊற்றிட்டு முந்திரி, திராட்சை, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நெய்யில் வறுத்து போட்டுடுங்க. அவ்வளோதான் பாயாசம். இந்த மாதிரி அல்லது ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு. அந்த பாயாசமும் நாம் செய்யலாம். பாயாசம் செய்யும்போது ஒரே ஒரு சிட்டிகை குங்குமப்பூ இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதே மாதிரி ஒவ்வொரு சிட்டிகை பச்சை கற்பூரம் போடுங்க, இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நெய் ஊற்றி பால் ஊற்றினாலே அந்த பாயாசம் அப்படின்றது தாயாருக்கு பிடித்த பாயாசமாக மாறும். இப்படி பாயாசத்தை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. தாமரை தண்டு திரி இருந்ததுன்னா நெய் விட்டு தீபத்தை ஏற்றுங்க. கடைசியில் அந்த ஹாரதியை மகாலட்சுமி தாயாருக்கு நாம் எடுக்கணும். எதனால் அப்படின்னு கேட்டால், பூஜை செய்த பிறகு நாமே தாயாருக்கு திருஷ்டியை வைப்போம். அப்பா எவ்வளோ நிறைவாக செஞ்சோம், தாயார் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க அப்படிலாம். அதனால் அந்த திருஷ்டி கழியும் விதமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கண் திருஷ்டியும் தாயாருக்கு விழாது, நம் வீட்டிற்கும் கண் திருஷ்டி அப்படின்றது விழாது. அது மறுநாள் வெள்ளிக்கிழமை கால்படாத இடத்துல ஊற்றிடலாம். வெள்ளிக்கிழமை ஊற்றலாமா அப்படின்னு கேட்டால் அதற்கு எந்த தவறும் கிடையாது. கலசத்தை சனிக்கிழமை என்று நீங்கள் எடுத்துடலாம். அதில் இருக்கக்கூடிய தேங்காயை உடைச்சி சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சு சைவ சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி இந்த பூஜையை செய்யுங்க. வாசனை நிறைந்த மல்லி, முல்லை, மல்லிகை, தாமரை இந்த மாதிரியான மலர்களை பயன்படுத்துவது தான் ரொம்பவே சிறந்தது. தாயாருக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் கனகதரா ஸ்லோகம் ஒன்று. அதை நீங்கள் அந்த கனகதரா ஸ்லோகத்தை சொல்லலாம். தாயாரினுடைய போற்றிகளை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். இப்படி தாயாருக்கு பிடித்த ஸ்லோகங்கள் இவை எல்லாத்தையும் நாம் செய்யும்போது நமக்கு பிடித்ததை தாயார் நிச்சயமாக அருளுவாங்க. அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது. சிறப்பு பொருந்திய பூஜையை நீங்கள் செய்வது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் இதுவரை 3 வாரம் செய்யலை அப்படின்னா அந்த 3 வாரத்திற்கு உண்டான பிரசாதங்களை ஒரே வாரம் இந்த வாரத்தோடு நீங்கள் செய்து வச்சிங்க அப்படின்னாலே அந்த 4 வார பூஜையும் உங்களுக்கு நிறைவடையும். முதல் வார பூஜையில் நமக்கு பிரசாதமாக வெண்பொங்கல், 2வது வாரம் பால் சாதம், 3வது வாரம் விநாயகருக்கு நம்ம கொழுக்கட்டை வைப்போம் இல்லையா, அதை உருண்டை வடிவத்தில் நம்ம செய்தோம் அப்படின்னாக்கா அதுதான் அந்த 3வது வாரம். 4வது வாரம் பாயாசம். இப்போது இந்த 4 வாரமும் நீங்கள் அதாவது 3 வாரம் செய்யலை அப்படின்னா இந்த நைவேத்தியங்களை செய்து 4வது வாரம் வைக்கும்போது 4 வார பூஜை செய்த பலன் என்பது உங்களுக்கு உண்டாகும். அதனால் இந்த பூஜையை எல்லாருமே செய்யுங்க. வருடத்திற்கு ஒரு முறை செய்கின்ற பூஜை தான், ஆனால் அவ்வளவு சுபிக்ஷத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.